திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், தமிழ்நாட்டோட தற்போதைய முதலமைச்சரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக மறுபடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் பாயிண்ட் என்ன, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொலிட்டீஷியன். அதாவது அவங்க அப்பா ஒரு பொலிட்டீஷியன், அவரு ஒரு பொலிட்டீஷியன், அவரோட பையன் ஒரு பொலிட்டீஷியன், அவரோட பேரனும் ஒரு பொலிட்டீஷியனா தான் ஆக போறாரு. அதனால திரு ஸ்டாலின் அவர்களோட எண்ணத்துல மட்டும் அரசியல் இருக்காது, ரத்தத்திலையும் அரசியல் தான் கலந்துருக்கும். அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, அவங்க அப்பா அரசியல் இருந்தாரு, அவரு அரசியல் இருக்காரு, அவரோட பையனை அரசியல் ஆகிட்டாரு, அவரோட பேரனையும் அரசியல் ஆக போறாரு. இதுக்காகலாம் அவருக்கு 2வது முதலமைச்சர் காரணமா அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். அடுத்த காரணம் என்னன்னா, திமுகவுல இது வரைக்கும் எந்த தலைவருமே தொடர்ந்து 2 முறை தன்னை முன்னிறுத்தி சிஎம்மா ஜெயிச்சது இல்லை. அதனால திரு கருணாநிதி அவர்களால பண்ண முடியல. கருணாநிதி அவர்களால பண்ண முடியாதனால அவரோட பையன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் தொடர்ந்து 2வது முறையா முதலமைச்சரான முதல் திமுக தலைவர் அப்படின்ற பெருமை பெற முடியும். அதுக்காக இந்த 2026 திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி நல்லாட்சி தந்திருந்தாலே அவரே தொடர்ந்து 2வது முறை முதலமைச்சர் ஆகிட்டு போறாரு. அவரோட காலத்துல தானே எம்ஜிஆர் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவரோட காலத்துல தானே ஜெயலலிதா மேடம் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப ஏங்க கருணாநிதியால தொடர்ந்து 2 முறை முதலமைச்சர் ஆக முடியல? ஏன்னா அவரால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியலங்க. அதனாலதான் அவரால் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வர முடியல. அவங்க அப்பாவால வர முடியல. அதுக்கு புள்ளி 2வது முறை முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்னு ஒரு சில கேட்கலாம். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு தாங்க 2026 தமிழ்நாட்டை முதலமைச்சரா மறுபடியும் ஆகணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நிறைவேற்றின திட்டங்கள், பெண்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு, பெண்களுக்கு மகளிர் விடியல் பயணம் சொல்லி ஃப்ரீயா பஸ் கொடுத்தாரு, மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்காரு. திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா நாங்க 8000 ரூபாய் கூப்பன் தருவோம், பெண்களுக்கு 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இதுக்காகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆகணும். ஏங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு, ரத்து பண்ணல. மாசம் மாசம் மின் கட்டணத்தை கணக்கெடுப்புன்னு சொன்னாரு, கணக்கெடுக்கல. சொத்து வரிய உயர்த்த மாட்டேன்னு சொன்னாரு, உயர்த்தினாரு. பால் விலைய கூட்ட மாட்டேன்னு சொன்னாரு, கூட்டினாரு. கரண்ட் பில்ல கணக்கே இல்லாம அதிகப்படுத்தினாரு. ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டமா இருக்கு. இதுக்கு எதுக்குங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்கலாம். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 ஏன் முதலமைச்சர் ஆகணும் சொல்லுங்க? ஏன் முதலமைச்சர் ஆகணும்? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்தாதான் டெல்லியோட கண்ட்ரோல்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாடுன்றது டெல்லியோட கண்ட்ரோலுங்க. தமிழ்நாடுன்றது கிட்டத்தட்ட தனி நாடு மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஐயா மோடி அவர்களோட 12 வருஷம் ஆட்சி காலத்துல முதல் முறையா ஒரு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்குங்க. அதுக்கு யாரு காரணம்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க காரணம். அவரு தாங்க இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்காரு. இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தா தாங்க தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாங்க எதுக்காக பாட்டு போட்டிருக்கோம்? தமிழ்நாடு உண்மையிலேயே வெல்லணும்னா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. தமிழ்நாட்டின் மண் காக்க, தமிழ்நாட்டின் மானம் காக்க, தமிழ் மொழி காக்க யாருங்க முதலமைச்சர் ஆகணும்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும். சரி, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஏன் வரக்கூடாது? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒரு சில காரணங்களை சொல்ல ட்ரை பண்றேன். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க யூடியூப்ல ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஆடுக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு வீடியோ ஓபன் பண்ண போதுன்னா பரவாயில்ல, ஒரு வீடியோல 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இவர் வீடியோ 5 செகண்ட், அவர் வீடியோ 5 செகண்ட். நல்ல வேலையா நம்மளால 5 செகண்ட்ல ஸ்கிப் பண்ண முடியுது. ஒரு வேளை ஸ்கிப் பண்ண முடியல, நம்ம நிலைமை என்ன கருத்து? கதை சொல்ல வந்திருக்கேன், மேல கேட்டு சொல்றேன், மேல கேட்டு சொல்றேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பண்ண வேலை இருக்கே, முடியல. ஆட எடுத்தாங்க, ஓகே. போன தடவை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, வாராரம்மா அவரு வாராரம்மா, கொடிய நாட்ட போறாரம்மா,
வாராரம்மா அவரு வாராரம்மா, கொடிய நாட்டு போறாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டை பல பேர் ட்ரால் பண்ணியிருந்தாலும் எனக்கு எப்பெல்லாம் மூடு கொஞ்சம் டவுன் ஆகுதோ அந்த ஒரு பாட்டை கேட்டா அப்படியே நம்ம மூடு அப் ஆகுற மாதிரி ஒரு பாட்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா எந்த பக்கம் திரும்பினாலும் 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு பஸ் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு படி மேல போய் ஆல் பாஸ் போட்டங்க, அதனால அவருக்கு தாங்க எங்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட போட்டாரு பாருங்க. ஐயா பழனிசாமி ஐயா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. அதனால யூடியூப்ல கணக்கே இல்லாம ஆடு போட்டத காரணத்துக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த 2026ல கண்டிப்பா முதலமைச்சர் ஆகக்கூடாது. ஆனா நம்ம கையில இல்லையே. சரி, ஃபன்னான பாயிண்ட் விட்டுட்டு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஏன்னா தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. அது விமர்சனமா மட்டும் இல்லாம 2 வயசு குழந்தைக்கும் பிரச்சனை, 60 வயசு பாட்டிக்கும் பிரச்சனைனா என்னதான் பண்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி அறிவிச்ச பல திட்டங்களை நிறைவேற்றல. திருமாவளவனோட விசிகாவுக்கு 8 சீட்டு, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஒரே காரணத்துக்காக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு சிலர் சொல்றாங்க தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது ராஜதந்திர முடிவு அப்படின்னு சொல்லி. அந்த முடிவு ராஜதந்திரமா கூட இருக்கலாம். ஆனா யாருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? நமக்கு யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உண்மையா இருக்கணும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலை தொடங்கி இப்போ வரைக்கும் பல வருஷமா உண்மையா இருந்தாரு. அவருக்கு 8 சீட்டு, நேத்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு. இந்த காரணத்துக்காகவே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கண்டிப்பா ஆகக்கூடாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லி 5 வருஷம் ஆட்சி பண்ணி 5 லட்சம் கோடி கடன் வாங்கின ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆனா 5 லட்சம் பிளஸ் 5 லட்சம் ஏற்கனவே 10 லட்சம் கோடி. இன்னும் ஒரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்தா அந்த 10 லட்சம் 15 லட்சம் ஆனா பரவாயில்ல. நம்மால 10 100 லட்சம் கோடி ஆகிட்டா என்ன பண்றது? அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில காவல் நிலைய மரணங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட ஆட்சியில அதை விட அதிகமா இருந்தது. அதனால ஸ்டாலின் அவர்கள் 2026ல முதலமைச்சர் ஆகக்கூடாது. அதிமுக ஆட்சியில கொரோனா டைம்ல டாஸ்மாக திறந்தப்ப போராட்டம் பண்ண ஐயா ஸ்டாலின் அவரோட ஆட்சியில அவரே டாஸ்மாக திறந்தாரு. அதனால ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இப்படின்னு சொல்லி இன்னும் எண்ணற்ற உதாரணம் சொல்ல முடியும்.